கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். நல்ல நாளிலும் கூட உங்களோடு இணைந்து கர்த்தருடைய ஆராதனையில பங்கு கொள்ளுகிறதும், உங்களை ஆராதிக்கிறதற்கும், உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிறதற்கும் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்று தினம் எத்தனை பேர் வந்திருந்தீங்க? எத்தனை பேர் வரல? பிஸியா இருக்கீங்கன்னு இருக்கிற இடங்களை கண்ணை மூடி நல்ல தலைகளை தாழ்த்தி நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் 2-3 பேருக்காவது கேட்கணும் பக்கத்துல. சரியா? நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை பரிசுத்தமாக்கி, எங்களை சுத்தமாக்கி, என்னுடைய பாத்திரத்தை சுத்தமாக்கி, பிள்ளைகளை சுத்தமாக்கி, எண்ணங்களை, நினைவுகளை, உணர்வுகளை, யோசனைகளை கால வேறு தேவ ஆவியினாலே கழுவும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து தேவ ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்குள்ள நாங்கள் வைக்கிறோம், இருதயத்தை உமக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். கண்ணாடிகளை பார்க்கிறது போல எங்களுடைய பிம்பங்களை இந்த காலை வேலை தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நிறுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள், எங்களிடத்தில் நிறைவானது ஒன்றுமில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிறைவுள்ளவர் நீர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் மாறி போகின்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்ற பிள்ளைங்க கொஞ்சம் வாய்களை திறந்து ஒரு 5 நிமிடம் ஏசையான்னு கூப்பிட ஆரம்பிங்க. என்னுடைய பலவீனத்தை தாண்டி ஒரு பலன் ஒன்று இருக்கிறது, என்னுடைய குறைவுகளை தாண்டி ஒரு நிறைவு ஒன்று இருக்கிறது, என்னுடைய சக்தியை தாண்டி தேவனுடைய வல்லமை ஒன்று இருக்கிறது. என்னால் செய்ய முடியாதவைகளை அவைகள் செய்து முடிக்க முடியும், என்னால் நடத்த முடியாதவைகளை அவைகள் நடத்த முடியும், என்னால் துரத்த முடியாதவைகளை அவர் துரத்த முடியும், என்னால மாற்ற முடியாதவைகளை அவர் மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை காலை வேளையில் மாற்றப்படுவதாக, 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 மாற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே முடங்காத அத்தனை முழங்கால்கள் முடங்கும். வானத்தின் அதிகாரங்களுக்கு மேல, வானமண்டலத்தின் சேனைகளுக்கு மேல சகல அதிகாரங்களை கொடுத்திருக்கிற வல்லமையுள்ள ஒரு கர்த்தர் இந்த காலை வேளையில் இந்த இடத்துல இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொடும்படியாய், ஒவ்வொருவரையும் தொடும்படியாய், ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமானவருடைய ஒளி இடத்திற்கு அழைத்துக் கொண்டு வருகிற கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தினால அத்தனை இருள்கள் இந்த கால வேளையில் மறைகிறது, அத்தனை இருள்கள் இந்த கால வேளையில் மறைகிறது. சாபத்தினாலே உண்டானவைகள், பாரம்பரியமாய் வருகிற காரியங்கள், விக்கிரகத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் உடைக்கப்படுவதாக, 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 உடைக்கப்படுவதாக. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே மரணத்தின் கூறுகள் இந்த காலை வேளையிலும் அறுக்கப்படுவதாக, 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 அறுக்கப்படுவதாக. மரணத்தின் வல்லமைகள், மரணத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியே போய் கட்டளையிடுகிற, வெளியேறு என்று கட்டளையிடுகிற, மரணத்தை உண்டு பண்ண நினைக்கிற சத்துருவினுடைய வல்லமைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நிர்மூலமாகி போ, நிர்மூலமாகி போ, நிர்மூலமாகி போ. தேவ வல்லமை பிள்ளைகளை தொடர்ச்சி இந்த காலவேளை கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும், தேவ மகிமை இறங்கி வரட்டும். சுத்த இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கிறவரே, எங்களுடைய இருதயத்தை கழுவுகிறவரே, ஈசோப்பினாலே கழுவுகிறவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த சபையை கர்த்தருடைய ஆவியானது காலவேளையிலும் சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக.
ஆண்டவரே, உம்முடைய மேலான தயவு எங்கள் நடுவில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்பமான மனுஷன் ஐயா, சுத்தமுள்ள உதடுகளை தொடும். இதிலிருந்து புறப்படுற வார்த்தையெல்லாம் உங்க வார்த்தையா இருக்கட்டும். இங்கிருந்து தயங்கட்டும். சிந்தைகளை சிலுவையின் பக்கம் திருப்பட்டும். நாம மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை கூட வாசிப்போம். அது 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடு, பரிசுத்த ஆவியோடு, முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா. பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது எழுதுறாரு, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? கர்த்தர் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, ரொம்ப சிரிப்போட இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. ஆனா நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையும் நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியானதோ இல்ல சிரிக்கக்கூடிய காரியமோ உங்களை புன்முறுவலுக்கு ஏற்றதாய் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்திலேயோ நீங்க இல்ல. ஏன்னு சொன்னா அந்த வசனத்தை பவுல் எழுத போது இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீங்கள் மிகுந்த மிகுந்த உபத்திரவத்திலே யாருடைய சந்தோஷம்? திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். மிகுந்த மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு சந்தோஷம் என்கிறது நிலையில்லாதது. ஒரு நாள் மேலே இருக்கும், ஒரு நாள் கீழே இருக்கும். ஒரு நாள் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கும், அடுத்த நாள் இருக்காது. ஒரு நாள் நம்முடைய வீட்டுல சிரிப்பு சத்தம் கேட்கும், அடுத்த நாள் அழுகையினுடைய சத்தம் இருக்கும். ஒரு நாள் வீட்டுக்குள்ள கஷ்டங்கள் துன்பங்கள், வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கும், அடுத்த நாள் இன்பமா இருக்கும். காசு வந்தா சந்தோஷம் இருக்கும், காசு போனா துக்கம் வந்துடும். வேலை கிடைச்சா சந்தோஷம் இருக்கும், வேலை போனா துக்கம் வந்துடும். கல்யாணம் நடந்தா சந்தோஷம், கல்யாணம் நடக்காட்டி சந்தோஷம் இல்லாம போயிடும். நான் விரும்பினது எனக்கு நடந்தா எனக்கு சந்தோஷம், நடக்காட்டி சொல்லுங்க, நடந்தா எனக்கு சந்தோஷம், நடக்காட்டி என் மனசு துக்கமாயிரும். ஆனா வேதம் ஒரு சந்தோஷத்தை குறித்து பேசுகிறது, வசனம் ஒரு சமாதானத்தை குறித்து பேசுகிறது. இயேசுப்பா சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறேன். அந்த சமாதானம் இந்த உலகம் தரக்கூடாத. யார் தரக்கூடாத சமாதானம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்றத்தாழ்வு இல்லாம, ஒரு நாள் நல்லா இருக்கிறது அடுத்த நாள் நல்லா இல்லாம, அப்படி இல்ல. உங்க ஆண்டவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் கொடுக்கிற சந்தோஷமோ, நீங்கள் அவர் கொடுக்கிற சமாதானமோ அப்பப்ப ஏறி இறங்குறது இல்ல, அது நிலையானது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தேவ பிள்ளை எந்த சந்தோஷத்துல வாழணும், ஒரு தேவ பிள்ளை எந்த சமாதானத்துல வாழணும்னா, வரப்போற வந்துட்டு போயிட்டு இருக்கிற பொருளினால உண்டாகிற சந்தோஷ சமாதானத்தை வைக்காம, உறவுகளினால உண்டாகிற சந்தோஷ சமாதானத்தை வைக்காம, பதவிகளினால வருகிற சந்தோஷ சமாதானத்தை வைக்காம, எதை நீங்களும் நானும் சந்தோஷமா வைக்கணும்னா, உங்களுக்கு உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த வேலை என்னன்னா, எப்பொழுதும், பக்கத்துல சொல்லுங்க, எப்பொழுதும் நம் பிள்ளைகளை சந்தோஷ
சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு வேலை, பாட வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு வேலை, துதிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு வேலை. இப்ப விஷயம் என்னன்னா, இவர் கொடுக்கிற சந்தோஷத்துக்கும் நீங்க போய்கிட்டு இருக்கிற பாதைக்கு சம்பந்தமே ஜெயிலுக்குள்ள பாட வைப்பார். ஜெயிலுக்குள்ள பாட வைப்பாரு, குழிக்குள்ள தூங்க வைப்பாரு, தீக்குள்ள நடக்க வைப்பாரு, இதுல சந்தோஷமா வர செய்ய வைப்பார். என்ன செய்வார்? ஜெயிலுக்குள்ள யாருக்காவது பாட்டு வருமா? ஜெயிலுக்குள்ள யாருக்காவது பாட்டு வருமா? ஆனா பவுலும் சீலாவும் என்ன செய்றாங்கன்னா, ஜெயிலுக்குள்ள சிறையில கையும் காலையும் கட்டி போட்டாங்க. யார் நிமித்தம்? அதான் ரொம்ப முக்கியம். யாருக்காக சிறையில இருக்காங்க? திருட்டுத்தனம் பண்ணிட்டு சிறைக்கு போல, லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போகல, கொலை விபச்சாரம் வெசித்தனம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகல. யார் நிமித்தம் வந்த உபத்திரவம்னா, எங்க ஏசப்பாவுக்கு நாங்க உண்மையா இருக்கிறதுனால வந்த உபத்திரவம். பக்கத்துல கை பிடிச்சிருங்க. எந்த உபத்திரவமும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னா, மகிழ்ச்சியை கொடுக்கும்னா, சமாதானத்தை கொடுக்கும்னா, ஏசப்பாவை விட்டு கொடுக்காம, ஏசப்பாவை விட்டு விலகாம, என்ன நடந்தாலும் அவருடைய இருப்பேன், அவருக்காக தான் வாழ்வேன், அவரை தூஷிக்க விடவே மாட்டேன், அவருடைய மகிமைக்காக தான் வாழ்றேன், எங்க போனாலும் அவரை பத்தியே பேசுவேன் அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு உபத்திரம் வந்துச்சுன்னா சுகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் வீட்டுல எல்லா வீட்டுக்கும் நடக்கிற தகராறு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த உபத்திரவத்தை பேசல. நம்ம ஆளு உபத்திரவம்னா என் வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த தொல்லை, இந்த தொல்லை, இதை எல்லாத்தையும் நாம என்ன சொல்றோம்னா பெரிய உபத்திரவம். இது ஒண்ணு உபத்திரவமே இல்லை. ஏன்னா இந்த உபத்திரவத்தை வேதம் சொல்லல. எந்த உபத்திரவத்தை சொல்லுதுன்னா, ஏசப்பாவை பிடிச்சிருக்கீங்கல்ல. எத்தனை பேர் ஏசப்பாவை பிடிச்சிருக்கீங்க? பிடிச்சிருக்கீங்களா? அவரை மறுதலிக்காம எல்லா இடத்திலையும் மகிமைப்படுத்துகிறதுனால குடும்பம் உங்களை ஒதுக்கி வைக்குதா? இல்ல சொந்தக்காரங்க அவமானப்படுத்துறாங்களா? உங்களை துன்பப்படுத்துறாங்களா? உங்களை தூஷிக்கிறாங்களா? ஏசப்பாவை அறிஞ்சிருக்கிறது நிமித்தம் அப்படி ஒண்ணு நடக்குதுன்னா, பக்கத்துல கைப்பிடிச்சு முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு, நீங்க ரொம்ப பாக்கியவான்கள், நீங்க ரொம்ப பாக்கியவதிகள். ஏன்னா உங்க சந்தோஷத்தை ஒருத்தராலும் கிடைக்கவே. இந்த சபையில இருக்கிறவங்க தெசலோனிக்கே சபையில எப்படி நடந்துருக்குன்னா, அடி கொடுமை. இந்த தெசலோனிக்கே சபை மக்கள் மாதிரி அடி வாங்கினது, கொடுமை அனுபவிச்சது. ஏன்னா யாரை ஏற்றுக்கொண்டதுனால? யாரை ஏற்றுக்கொண்டதுனால? எத்தனை பேர் சொல்றீங்க, ஏசப்பாவை நான் ஏத்துக்கிட்டதுனால என் குடும்பத்துக்கு நடுவுல, என் ஜாதித்தனத்துக்கு நடுவுல, என் ஊர்ல என்னைய ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்காங்க அப்படின்னு சொல்ற யாராவது கை வைத்து நான் பார்க்கிறேன். அப்படியா? கை வைத்து. சூப்பர். நான் சொல்லட்டான், நீங்க எல்லாம் பரலோகத்தில் பெரியவர்களா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை எல்லா வாதைகளுக்கும் விலக்கி காப்பார். காரணம் என்ன தெரியுமா? நீங்க யாருக்காக நிக்கிறீங்களா? இந்த சந்தோஷம் மனுஷன் கொடுக்கிறது இல்ல. யார் கொடுக்கிறா? பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள்ள எனக்குள்ள வைக்கிற சந்தோஷம். கையில் காலும் கட்டி போட்டாச்சு. யாருக்கு? அவளுக்கும் கட்டி போட்டு, கட்டி போடுறதுக்கு முன்னாடி சும்மா ஒண்ணு கட்டி போடல, அடின்னு அடிச்சு உடம்பை எல்லாம் காயப்படுத்தி, அடுத்து பேசுறதுக்கு மூச்சு விடுறது கூட சக்தி இல்லாத அளவுக்கு அடிச்சுதான் கை கால கட்டி எதுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா உள்ள இன்னொரு சத்தம் கேட்கு. என்ன சத்தம் கேட்கு? சொல்லுங்க. பாட்டு சத்தம் உள்ள கேட்குது. நான் ஒரு காரியத்தை சொல்றேன்.
அந்த வசனத்தை படிக்கும் போது ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். என்ன? அவங்க பாட பாட அந்த இடம் என்ன செஞ்சுட்டான்? அசைந்தது, கட்டுக்கள் உடைந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் என்ன செய்தது? திறந்தது. உங்களுக்கு தெரியுமா, பைபிள்ல இந்த பூமி அதிர்ந்தது அப்படின்னு எங்கெங்கெல்லாம் படிக்கிறீங்களோ, நீங்க பழைய ஏற்பாட்டுல போய் தேடி பாருங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் பூமி அதிர்ந்துச்சுன்னு படிக்கிறீங்களோ அந்த இடத்துல கூட இன்னொரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும், ஒரு வசனம் வந்துகிட்டே இருக்கும். என்ன வசனம் தெரியுமா? கர்த்தர் நடந்து வந்து என்ன செஞ்சு? சத்தமா சொல்லுங்க. என்ன வந்து? எந்த இடத்துலலாம் பூமி அதிர்ந்துன்னு வசனம் சொல்லுதோ அந்த இடத்துல எல்லாம் கூட இன்னொரு வசனம் வரும். என்ன வசனம் வரும்னா, கர்த்தர் நடந்து வந்து. அப்படின்னா எதனால அதிர்ந்தா? சத்தமா சொல்லணும். எதனால பூமி அதிருது? எதனால கதவு உடையுது? எதனால கட்ட விழுது? எதனால பாட்டு வருது? அப்ப சிறைச்சாலைக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, ஆளுகளை கையெல்லாம் கட்டி போட்டு அடிச்சு ஆண்டவர்களுக்கு கட்டப்பட்டிருந்த அவர்களுடைய சிறைச்சாலைக்குள்ள யாரு நடந்து வந்து? சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். யாரு நடந்து வந்து? கர்த்தர் நடந்து வந்து. அந்த என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு மனுஷன்? முதுகு கை வச்சு என்ன செஞ்சு? சொல்லுங்க. முதுகுல கை வச்சு, என்ன ராஜா ரொம்ப வலிக்குதா? பிரச்சனை இல்லை, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஒருத்தர் முதுகுல என்ன செஞ்சிருக்காருன்னா தடவி கொடுத்திருக்காரு. கொடுத்த உடனே வாய் என்ன வருது? என்ன வருது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. தெய்வமே வந்து டைரக்டா வந்து ஆறுதல் யாருக்கு கொடுப்பார்னா, சந்தோஷம் யாருக்கு கொடுப்பார்னா, அவருக்காக ஏசப்பாவை அறிந்தது நிமித்தம் பாடையும் நிந்தையையும் அவமானத்தையும் நீங்க சகிக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. தெய்வம் டெய்லி உங்க பார்க்க வராரு. அதனாலதான் இந்த சர்ச்சு ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு மறுபக்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? சொல்லுங்க. சிரிக்குது, ஒரே பாட்டு சத்தம், ஒரே துதி சத்தம். இந்த சபைக்கும் அடி வாங்குறதுக்கு சம்பந்தமே இல்லாதது போல ஒரு சபை. ஒரு நாட்கள் வருகிறது அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கேளு. அதே போல நாட்கள் நம்ம இந்திய தேசத்துல வரப்போகுது. என்ன மாதிரி நாட்கள்? ஏசப்பாவை அறிந்திருக்கிறதின் காரணமாய், ஏசப்பாவை நீங்க தெரிஞ்சிருக்கிறது காரணமாய், நீங்கள் இந்த உலகத்தினாலே பகைக்கப்பட்டு இந்த உலகத்தினாலே துன்புறுத்தப்படுகிற நாட்கள் சீக்கிரத்தில் வருகிறது. இந்திய தேசத்துல வட மாநிலங்கள் எல்லாம் அது ரொம்ப தீவிரமா இருக்கு. நம்ம ஊர்கள்ல தான் அது இன்னும் ரொம்ப பிரபலமா ரொம்ப பகிரங்கமா என்ன செய்யலன்னா வரல. ஆனா சீக்கிரத்துல வரும். அப்படி வரும்போது எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கை வைத்து அப்படி ஒரு துன்பமும் துக்கமும் வரும்போது நான் மட்டும் சிரிக்கணும்னு நினைக்கிறாள் கை வைத்து பார்க்கலாம். அதுக்கு ஒரே வழி என்னன்னா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறதும் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறதும். அப்ப ஏன் நான் பரிசுத்த ஆவியை வாஞ்சிக்கிறேன், ஏன் நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும், ஏன் நான் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படணும்னா, எல்லா நிலைமையிலையும் என்னைய நம்பிக்கை தளரவிடாம நடத்துகிறவர் அவர்தான். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சாப்பாடு இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, வீட்டு வசதி இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, நாசம் மோசம் வந்தாலும் சரி, பட்டயம் வந்தாலும் சரி, நிர்வாணம் வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இப்படி ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள
டப்பு டப்புன்னு இயேசுவை விட்டு கொடுத்துட்டு போகிற அந்த மழுங்கலான கத்திகளை ஆண்டவர் விரும்பல. என்ன நடந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயமோ பெரிய பெரிய விஷயமோ, அதுல ஒரு நாளும் என் ஆண்டவரை விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் எனக்கு இருக்கவே கூடாது. அங்க வாங்க, இங்க வாங்க, அந்த கோயிலுக்கு வாங்க, இங்க வாங்க, இந்த கோயிலுக்கு வாங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. ஒரு தடவை நீங்க சொல்லணும், எங்க அப்பாவுக்கு அது என்ன செய்யாது. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தோடு இருந்துட்டு என்ன செஞ்சாங்க? அடுத்த வசனம், இவ்விதமாய் இல்ல, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு எதை ஏற்றுக்கொண்டு? திருவசனத்தை. நல்லா கவனிங்க. இந்த சமூகத்தை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பக்கம் துன்பமும் துயரமும் இயேசுவின் நிமித்தம் அடியும் வேதனையும் பட்டுட்டு இருந்தாலும், மறுபக்கம் வசனத்தை விடவே இல்லை. என்ன செய்யவே இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட பைபிளை தூர வச்சிருவாங்க. ஒரு சின்ன பஞ்சாயத்து இருந்தா கூட பைபிளை மூடி வச்சு அங்கிட்டு ஓரத்தை இனிமே இதை படிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, இவ்வளவு உபத்திரவத்துக்கு நடுவுலையும் வசனத்தை கை கொள்றதை என்ன செய்யறாங்க? இவங்களும் நம்மள மாதிரியே மனிதர்கள். பக்கத்துல கை பிடிச்சுங்க. இவர்களும் நம்மை போலவே ரத்தமும் சதையினுடைய மனிதர்கள். அவர்களுக்கு ஆவியானவர்கள் செய்ய முடியும்னா நமக்கும் செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் என்ன செய்யணும்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவரே, இந்த சபை விசுவாசிங்க மாதிரி எங்களை என்ன செய்ய. இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா, இவங்களை உங்களால இப்படி வைக்க முடியும்னா, எங்களையும் அப்படி வைக்கிறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே. அதனால எங்களை அப்படி என்ன செய்ய மாற்றுங்க ஆண்டவரே. யார் ஒருவர் ஜெபிக்கிறீங்களோ, கேட்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலனை நிச்சயமாய் தருவார். அதுல எந்த மாற்று கருத்து வேண்டாம். சொல்லிட்டு இவர்கள் யாருக்கு என்னவாய் மாறினார்கள்? இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும். அந்த சபை விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்கன்னா, ரெண்டு சபையை அங்க பவுல் சொல்றார். அகாயா, அடுத்து என்ன? மக்கதோனியா. என்னென்ன சபைகள்? அகாயாவும் மக்கதோனியாவும். இந்த ரெண்டு சபையும் சூப்பர் சபை, ரொம்ப பெரிய சபை, அழகான சபை, ஆண்டவரால் நடத்தப்படுற சபை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டு சர்ச்சை காட்டிலும் இந்த தெசலோனிக்கே சர்ச் சூப்பர். என்ன சொல்றாரு? இந்த ரெண்டு சர்ச்சை காட்டிலும் இந்த தெசலோனிக்கே சபை எதுல சார் சூப்பர்? அந்த சபை, இந்த சபையில நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, நிறைய காரு பங்களா வீடு வச்சிருக்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய ஐஸ்வர்யவான்கள் இந்த சபைக்குள்ள இருக்கிறாங்க. அதனால தெசலோனிக்கே சபை சூப்பர்னு சொல்லல. எதனால தெசலோனிக்கே சபையை சூப்பர்னு சொன்னாருன்னா, இந்த சபை மக்கள் இருக்காங்களே, என்ன அடிச்சாலும் சிரிக்காங்க. என்ன செய்றாங்க? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. ஏசப்பா யாரு சூப்பர்னு சொல்றாருன்னா, கார் வச்சிருக்க ஆள் இல்ல, வீடு வச்சிருக்க ஆள் இல்ல, பெரிய பணபலம் உள்ள ஆள் இல்ல, படபலம் உள்ள ஆள் இல்ல. யார சூப்பர்னு சொல்றாருன்னா, எவ்வளவு அடிச்சாலும் சிரிச்சுக்கிட்டு தெய்வத்துக்காக நிக்கிறவங்களை தான் ஒரு சூப்பர்னு சொல்றாரு. அப்படி பார்க்கும் போது பவுல் சொல்றாரு, அகாயாவை காட்டிலும் மக்கதோனியாவை காட்டிலும் இந்த தெசலோனிக்கே சபை இருக்காங்களே, அந்த சபையில இருக்கிற விசுவாசிகள் இருக்காங்களே, அவங்க மாதிரியா. பக்கத்துல படிச்சிருக்க உங்களை ஆண்டவர் மாதிரியா வைக்க நினைக்கிறாங்க. ஒரு மாதிரி இல்ல.
மாதிரியா வைக்க விரும்புறார். அது யாருக்கு சார் மாதிரினா விசுவாசிகளுக்குள்ளேயே மாதிரி. பக்கத்துல பார்த்து விசுவாசி. ஏன்னா போலி விசுவாசி நிறைய இருக்காங்க. என்ன விசுவாசி சொல்லுங்க? அது நிறைய டூப்ளிகேட் விசுவாசி, நிக்க முடியாத விசுவாசி, விசுவாசத்துல நினைச்சு நிக்க முடியாத விசுவாசி நிறைய இருக்கிறதுனால பவுல் சொல்றாரு, அந்த டூப்ளிகேட்டுக்கு நடுவுல உங்களை ஆண்டவர் மாதிரிகளாய் நிறுத்த விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசை ஏசப்பா உங்களை காமிச்சு இவனை மாதிரி வாழுங்கன்னு சொல்லணும்னு? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அப்படியா? ஆண்களுக்கு யாருக்கு இல்லைன்னு யோபுவை குறித்து தெய்வம் சொல்றாரு, இவனை போல சன்மார்க்கனோ நீதிமானோ உத்தமனோ தீமையை விட்டு விலகிற மனுஷன் இந்த பூமியில யாராவது? இந்த சாட்சியை யாரு தரா தெரியுமா? மனுஷன் இல்ல, தெய்வம். உங்களுக்கு எனக்கும் சாட்சி மனிதர்கள் கொடுக்கிறது இல்லையா? மனிதர்கள் கொடுக்கிறது இல்லை, அது பிரயோஜனமே இல்லாதது. உங்களுக்கு எனக்கு சாட்சி யாரு தரணும்னா நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம் தரணும். பக்கத்துல கை பிடிச்சது உங்களுக்கு தருவாரா? யாரோ வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வெளியில எதையாவது சாமுவேல் தீர்க்கதரிசி போய் அபிஷேகம் பண்றதுக்கு போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ முகத்தை பாக்குற, நான் எதை பாக்குறேன்? சொல்லுங்க, சத்தமா சொல்லு. உடனே நீங்களும் ஆமா தம்பி உண்மையா சொன்னேன், இருதயத்தை தான் ஆண்டவர் மட்டும்தான் இருதயத்தை பார்க்கறாரு. நீங்க எல்லாம் வெளி தோற்றத்தை பார்த்தே. அப்படி அர்த்தம் அது கிடையாது. ஆண்டவர் இருதயத்தை மட்டும்தான் பார்க்கறாரு. எதை பார்க்கறாரு? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, உங்க பேரு வெளி உருவத்துக்கு இல்ல, உங்க இருதயத்துக்கு தான். அப்ப வெளியில நான் என்ன செஞ்சாலும் அது தெய்வத்துக்கிட்ட செல்லவே. நான் பிரசங்கிக்கலாம், பாட்டு பாடலாம், ஆடலாம், பாடலாம், ஆராதிக்கலாம். தெய்வம் சொல்லுவாரு, தம்பி நான் அந்த வெளியில நீ பண்ண ஒன்ன கூட கணக்கில என்ன செய்ய வைக்கல. ஆனா உள்ள லபுடப்பு ஒண்ணு எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ வச்சுக்கிட்டு உள்ள இருப்பாரு. அதைத்தான் என்ன செய்யறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பக்கத்துல கை கொடுத்துருங்க, மன்னிச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. தெரியாம உங்களை பார்த்து போனேன், வேற வழி இல்லாம நடிச்சு விட்டேன். அப்படி இல்லையா? அப்ப ஆண்டவர் எங்க இருந்து பார்க்கிறாருன்னா இங்க. அப்ப நான் யாரால புகழப்படணும், யாரால உத்தமன்னு பேர் வாங்கணும்னா உங்களை என்னையும் படைச்ச தெய்வத்தினால். அப்படி பேர் வாங்கின ஆளுதான் யாருன்னா இந்த தெசலோனிக்கே சபை. நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம எளிய மக்களா இருந்தாலும் ஆண்டவரால புகழப்படுகிற மக்களா இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன். படிக்காதவர்களா இருந்தாலும், பணபலம் இல்லாதவர்களா இருந்தாலும், பதவி இல்லாமல் இருந்தாலும், அது எல்லாம் முக்கியம். எது முக்கியம்னா இந்த எளிமையா இருக்கிற நம்ம ஆண்டவர் நம்முடைய வாயினால நம்ம பேரை உச்சரிக்கணும். அதுதான் மேன்மை. சொல்லுங்களேன். சரி, இந்த சப விசுவாசிக்கு இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு வல்லமையா, இவ்வளவு சந்தோஷத்தோட, இவ்வளவு பலத்தோட அவங்க இருக்கிறதுக்கு இவ்வளவு அடிச்சும் தாங்கிக்கிட்டு எப்படியா சிரிக்க முடியுது அவங்களால அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு. என்ன காரணம்? வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும்
முழு நிச்சயத்தோடு வந்தது. ஒரு மனுஷனை இப்படி ஒரு தேவ பிள்ளைகளை உருவாக்குனது எதுன்னா சுவிசேஷம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சுவிசேஷம். ஏசப்பா அவருடைய சுவிசேஷம். சுவிசேஷம் தான் ஒரு மனுஷனை இவ்வளவு வல்லமை உள்ளவனா என்ன செஞ்சிருக்கு, மாற்றி இருக்கு. ஆனா இந்த சுவிசேஷம் பாதி சுவிசேஷம் இல்ல, அரை சுவிசேஷமோ காசு சுவிசேஷமோ அல்ல. இந்த சுவிசேஷத்துக்கு உள்ள 3 காரியம் அடங்கி இருக்கு. என்னென்ன காரியம் அடங்கி இருக்கு? எங்கள் சுவிசேஷம் எதோட வந்து சொல்லுகிட்ட, வசனத்தோட வந்திருக்கு, அடுத்து வல்லமையோட வந்திருக்கு, அடுத்து பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோட என்ன செஞ்சிருக்கு. அப்போ இந்த 3 காரியமும் எனக்குள்ள வேலை செஞ்சாதான் இந்த தெசலோனிக்கே சபையில் இருக்கிற விசுவாசிகள் மாதிரி நான் என்ன செய்ய முடியும், மாற முடியும். அப்ப முதல் காரியம் என்ன? எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட வந்தது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, வசனம், வார்த்தை. இதை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும்னா, எங்களுக்கு தெரியாத வார்த்தையா, எங்களுக்கு தெரியாத வசனமா, எங்களுக்கு தெரியாத அதிகாரமா, எங்களுக்கு தெரியாத சாப்பிட்டாங்க பைபிளே எங்க கையில தரைச்சு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு தெரியாத வசனமா? கவனிங்க, ஒரு சுவிசேஷம் என்பது ஒரு மனுஷனை வசனம் பேச வைக்கிறதல்ல, வசனத்தின்படி வாழ வைக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, சுவிசேஷம் ஒரு மனுஷனிடத்தில் வரும் பொழுது வசனத்தை பேச வைக்காது, வசனத்தின்படி வாழ வைக்கும். சொல்லுங்க. அப்ப யாருக்கு அந்த வல்லமையும், யாருக்கு அந்த நிறைவும், யாருக்கு அந்த சந்தோஷமும் உள்ள குறையாம இருக்குன்னா, பரிசுத்த ஆவியினால துணையோட வசனத்துல நடத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த சந்தோஷம் குறையாம இருக்கு. யார வேணும்னா உங்களுக்கு சொல்றேன், நீங்க வசனத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற தைரியத்தை போல, உங்களுக்கு இருக்கிற துணிவை போல, உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை போல, உங்களுக்கு இருக்கிற பலத்தை போல ஊர்ல யாருக்குமே இருக்கு. நீங்க ஒல்லியா இருக்க, குண்டா இருக்க, குட்டையா இருக்க, நெட்டையா இருக்க, கருப்பா இருக்க, வெள்ளையா இருக்க, பணம் இருக்கட்டும், பணம் இல்லாம இருக்கட்டும், ஆள் பலம் இருக்கட்டும், ஆள் பலம் இல்லாம இருக்கட்டும், ஒரு தேவ பிள்ளை வசனத்தின்படி நடக்கிறான்னா அவனுக்குள்ள இருக்கிற தைரியம் உலகத்துல யாருக்குமே இருக்காது. முயற்சி செஞ்சு பாருங்க, முயற்சி செஞ்சு பாருங்க. இதெல்லாம் சுயபலத்துல வர்றதில்ல, வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுத்தவனுக்கு ஒரு தைரியம் உள்ள ஒண்ணு வரும். அந்த தைரியத்தை அனுபவிச்சு பாருங்க. அந்த தைரியம் ஆட்களை பார்த்து மிரளாது, படிப்பை பார்த்து மிரளாது, பதவியை பார்த்து மிரளாது, யாரை பார்த்து மிரளாது. காரணம் தெரியுமா? அது வசனத்தினால உண்டாகிற ஒரு சந்தோஷத்தோட கூடிய பலன். சிலருக்கு பயந்து போய் உட்கார்ந்திருப்பீங்க, மனிதர்கள் நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம், ஜாதி ஜனத்தின் நிமித்தம் பயந்து போயிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், தைரியத்தை ஊட்டி வளர்க்க முடியாது. வசனத்தின்படி நடப்பதற்கு நீங்கள் உங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு தைரியத்தை கொடுக்கிற ஆண்டவர் உங்க இருதயத்துக்குள்ள தைரியத்தை கொடுக்கணும். உங்க பார்வை மாறிடும், உங்க நடம் மாறிடும், உங்க பேச்சு மாறிடும், நீங்க பார்க்கிற விதமே மாறிடும். யாரை பத்தி நீங்க ஒண்ணும் பெருசா கவலைப்பட்டுக்கவே மாட்டீங்க. நீங்க வாட்டுக்கு கொண்டு ஆண்டவர் விட்டுட்டு நீங்க வாட்டுக்கு. இந்த தைரியம் எங்க இருந்து வருதுன்னா, வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம் வருகிற தைரியம். தெய்வம் உங்களுக்கு இந்த தைரியத்தை இந்த கால வேலை அளவில்லாம தரட்டும். சொல்லுங்களேன். அப்ப இந்த வசனத்தின் பத்தி முதல்ல நான் என்ன செய்யணும்னா, எப்படி சாதம் நடக்கல அதானையா முடிய மாட்டேன். மீதி எல்லாம் முடியுது, இந்த ஒன்ன தவற. எந்த தவற சொல்லுங்க? வசனத்தை தவற மீதி எல்லாம் முடியுது. ஆனா வசனத்தை மட்டும் நடக்கிறதுக்கு நம்மளால என்ன செய்யவே முடியல, செய்யவே முடியல. காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா, தெய்வம் முதல்ல இங்க தொடாம, கை வச்சு சொல்லுங்க பகவான், இங்க தொடாம இந்த பார்ட் 1 கீழ்ப்படியாது. பக்கத்துல பார்ட் 1
ஒழுங்கா பாரு, அது பார்க்கவே மாட்டாங்க. வாயை ஒழுங்கா பேசு, அது நிப்பாட்டவே நிப்பாட்டாங்க. என் காலே கேட்காத, அது கேட்காம இருக்காது. என் காலே அங்க போகாதுன்னா அது கேட்காது, கண்டிப்பா அங்கத்தானே செய்யும், போகும். அதை எடுக்காதுன்னு கைக்கு சொன்னாலும் அது எடுக்கத்தான் செய்யும். காரணம் என்னன்னா, தெய்வம் இங்க தொட்டால் ஒழிய இது எல்லாம் கீழ்ப்படியாது. அப்ப முதல்ல தெய்வம் எங்க தொடணும்? இங்க தொடர்ந்து விசுவாசத்தில் எடுத்துக்க முடியாது. எதை ஆண்டவர் தொட்டால் நம்புற இல்ல 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 இல்ல. நம்ம ஆண்டவர் தொட்டா தெரியும். பக்கத்துல கை பிடிச்சு அவர் தொட்டா தெரியும். எப்படி தெரியும்? வாசிக்கிற வசனத்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். சரி, இங்க பவுல் அழகா 2 காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, 2 பலகை 2 மை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 2 பலகை 2 மை. எத்தனை பலகை? ஈஸியாவே போகும். சரி, ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். 2 பலகை, 2 பலகைக்கு எழுதுறதுக்கு 2 மை. ஒரு பலகை கல்லு பலகை. சத்தமா சொல்லுங்க. என்ன பலகை? ஒரு பலகை கல்லு பலகை. இன்னொரு பலகை சதையாகிய பலகை. ஒரு பலகை கல்லு, இன்னொன்னு என்னது? சதை. இப்ப கல்லு பலகையில எழுதுறதுக்கு ஒரு மை இருக்கான். அதுல கல்லுல எழுதி வார்த்தைகள், வசனங்கள் எல்லாத்தையும் கல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வசனத்தை வேத புத்தகம் பாத்தீங்களா, இந்த புஸ்தகம் கல்லுல எழுதுறது மாதிரி. எது மாதிரி சொல்லுங்க? இந்த வேத புஸ்தகம் எல்லாம் கல்லுல எழுதப்பட்ட மை. எது எழுதப்பட்டது? கல்லுல எழுதப்பட்டது. இதுல மை, ஒரு மைய வச்சு அழகா இந்த கல்லுல எழுதிருக்காங்க. ஆனா இந்த கல்லுல இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரயோஜனமும். இந்த கல்லு பலகையில இருக்கிறதுக்கு எந்த பலகைக்கு மாறணும்? சத்தமா சொல்லுங்க பாபா. நான் குழந்தை மாதிரி சின்ன சின்னதா வெட்டி தான் சொல்றேன். கல்லு பலகைக்கு எந்த பலகைக்கு மாறணும்? சதையாத பலகைக்கு மாறினா மட்டும்தான் இந்த வார்த்தை வேலை செய்யும். இந்த வார்த்தை டெய்லி எடுக்க வேண்டியது, கல்லு பலகையை திறக்க வேண்டியது, கடகடன் 4 வசனத்தை படிக்க வேண்டியது, அது உடனே காத்துல பறக்க வேண்டியது இல்ல. இது கல்லுல எழுதியிருக்காங்க. இந்த வசனம் எதுல எழுதியிருக்கு? கல்லுல எழுதியிருக்கு. இதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த கல்லுல எழுதியிருக்கிறது இந்த சதப்பலகையில எழுதணும். அப்ப நான் தான் என்னத்தை கொண்டு வரும்னா பிரயோஜனத்தை. இப்ப கல்லு பலகையில எழுதுறதுக்கு ஒரு மை இருக்கிற மாதிரி சதையாய பலகையில எழுதுறதுக்கு ஒரு மை இருக்கு. அந்த மை என்ன மை? ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி என்னும் மை. பக்கத்துல கை கொடுத்துங்க. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி. சொல்லுங்க ஆவி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் வந்து இருதயத்துல தொட்டு வார்த்தையை வச்சு எழுதினால் ஒழிய இந்த கல்லுப்பலகையில் இருக்கிறது சதப்பலகைக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, வராது. அப்போ இந்த வார்த்தை வசனத்தில் என் இருதயத்துல எழுதக்கூடிய ஒரே திராணியும் சக்தி யாருக்கு மட்டும்தான் இருக்கு? சத்தமா சொல்லணும். பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்போ இப்ப ஆண்டவர் கிட்ட கேட்டா மட்டும்தான் இந்த பலகையில இருக்கிறது இந்த பலகைக்கு என்ன செய்யும்? நீங்க இந்த பைபிளை தொடர்ந்து எத்தனை முறை சாந்தம் 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 சாந்தமா சாந்தமானவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் ஒரு நாளைக்கு 1000 வாட்டி படிச்சாலும் சரி கோபம் பீக்கு தான் போகுமே தவிர சாந்தம் வரவே. இன்னொரு படி மேல சொல்றேன், பக்கத்துல கை வச்சுக்கேங்க. என்னைக்கு சாந்தத்தை குறிச்சு
அமைதியை குறிச்சு, அன்பை குறிச்சு, இச்சையடக்கத்தை குறிச்சு, பரிசுத்தத்தை குறிச்சு, நிதானத்தை குறிச்சு, தயவை குறிச்சு என்னைக்கெல்லாம் படிக்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் 10 மடங்கு ஆப்போசிட்ல மாறி இருக்கு. இது உண்மை. சாந்தத்தை குறித்து செய்தி கேட்டு வெளியில போறதுக்குள்ள நம்ம சாந்தத்தை குறைச்சு ஒரு வழி ஆக்குறதுக்கு ஒருத்தர் வெளியே நிற்பான். அமைதியை குறைச்சு வெளியே நிப்பாட்டுறதுக்கு ஒருத்தர் நிற்பான். நம்ம பீக்கு காலி மோகனெல்லாம் செவந்துவோம். என்ன சார் வசன வேலை செய்யறது இல்ல, கல்லுல எழுதி இருக்கிறது எங்க எழுதல, சதையில எழுதணும்னா என்ன சார் செய்யணும்? வாசிக்க வசனத்தை சங்கீதம் 119:9. சங்கீதம் 119:9. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நான் வாசிக்க பார்க்கலாம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவார்? வசனத்தின்படி. இது எங்களுக்கு தெரியாதா? எது? வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள. இது எனக்கு தெரியாதா? தெரியுங்க. ஆர்வம் சொல்றாரு, எனக்கும் தான் தெரியும். மதத்துல பட்சத்துக்கு எனக்கும் தான் தெரியும். இந்த வசனம் சுத்தப்படுத்தும் எனக்கு தான் தெரியும். இந்த வசனம் கழுவுன்னு எனக்கு தான் தெரியும். இந்த வசனம் என்னை மாத்துன்னு எனக்கு தான். இப்ப விஷயம் என்னன்னா, இந்த வசனம் கழுவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்னென்னலாம் செஞ்சாருங்கிறத நாம கவனிக்கணும். அடுத்த வசனம், என் முழு இதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு. பாருங்க, முதல் வசனத்துல சொல்றாரு, உங்களுடைய வசனம் தான் என்னவாக்கும்? சுத்தமாக்கும். சொல்லிட்டு விட்டு வீட்டு போய் தூங்கல. வசனம் என்னை சுத்தமாக்கும் சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிடல. அடுத்தது என்ன பண்றாருன்னா, என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க. கல்லுல இருக்கிறது சதைக்கு மாறணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து என் இருதயத்தை எழுதின ஆண்டவரே கத்தணும். அதை செய்யாத ஆளுக்கெல்லாம் சாந்த 1000 தடவை படிச்சாலும் என்ன வராது. அப்ப ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன்னா, இந்த வேத புஸ்தகத்துல ஒரு வசனத்தை படிக்கிறேன்னா, அடுத்த நிமிஷம் அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு எங்க போயிருக்கோம்? பக்கத்துல பார்த்து ஜெபத்துக்கு ஜெபத்துக்கு போய், ஏசப்பா இன்னைக்கு ஒரு வசனம் இப்படி படிச்சேன் ஏசையா, அந்த வசனத்தை அங்க எழுதி இருக்கிறத எங்க எழுதுங்க, இங்க எழுதுங்கன்னு சொல்லி உட்காரணும். உட்காராம தெய்வம் எழுதவே மாட்டாங்க. ஜெபத்துல போய் உட்காராம எத்தனை பேருக்கு தனி ஜெபம் இருக்கு? கை வச்சுங்க. டெய்லி எந்திரிச்சு நான் ஜெபிப்பேன் சொல்றவங்க, காலையில ஜெபிப்பேன் சொல்றவங்க, எல்லாருக்கும் சொல்றேன். சரியா? எல்லாரும் காலையில எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் என் இதயத்தில் என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, எழுதுங்க ஆண்டவரே சொல்லி உட்கார்ந்தா எழுதுவார். சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்ம நம்பிக்கை என்ன தெரியுமா? வசனத்தை படிச்சுட்டு இன்னையில இருந்து இந்த வசனத்தின்படி நான் நடக்க போறேன். பக்கத்துல கை பிடிச்சிருங்க. இன்னையில இருந்து வசனத்தின்படி நான் என்ன செய்ய போறேன்? நடக்க போறேன். பக்கத்துல வசனம் இன்னையில இருந்து. அது புது வருஷம் வந்தப்பதான் பாவம். அந்த புது வருஷம் யாரு? ஒரு புது வருஷம் அன்னைக்கு புது வருஷத்துக்கு வாயின்னு வந்துச்சுன்னு வைங்களேன், கதறி. ஏன்? இன்னையில இருந்து, இந்த வருஷத்துல இருந்து, இந்த காலத்துல அது 5 நாள் கூட வண்டி தாங்க. ஏன் தெரியுமா? இந்த வசனத்தின்படி என்னால நடக்க முடியும்னு ஒரு திமிரு தான் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதன்படி என்னால வாழ முடியும் நினைக்கிறது தான் பெரிய பிரச்சனைங்க. ஆனா தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? என் முழு இதயத்தோடு உம்மை நான் தேடுகிறேன்,
அடுத்து உமது கற்பனைகளை விட்டு என்னை நீ வழிதப்ப நான் போக மாட்டேன்னு வாயை சவடால் அடிக்கவே இல்லை. உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். யார் சொன்னது? சொல்லுங்க கரெக்டா? செத்தாலும் உயிரே போனாலும் உங்க விட்டு நான் போக மாட்டேன். யார் சொன்னது? வேறு சொல்றாரு, செத்தாலும் உங்க விட்டு என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். அப்படியே ஆண்டு சொல்றாரு, வேறு நீ ஒரு துபா போடும், உனக்கு என்ன செய்ய தெரியாது தம்பி, சொன்னா கேளு, வேண்டாம் இவ்வளவு பொங்கல் வேண்டாம்னு சொல்றாரு. யாருக்கிட்ட? அவர் சொல்றாரு, யாரு பின்வாங்கி போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். அப்பயும் ஆண்டு சொல்றாரு, வேண்டாயா பேதுரு, நீ ஒரு ரூபா கொடுன்னு உனக்கு என்ன செய்யல தெரியல. சொல்றாரு, செத்தாலும் நான் விட்டுட்டு அந்த அந்த அண்ணனை ஜோலி முடிக்கிறதுக்கு ஒரு சாந்தமும் வருதான். பக்கத்துல சாந்தமும் வரும். குடத்தை வச்சுக்கிட்டு மெதுவா வந்து அடிக்கல, சட்டையை கிழிக்கல, முடிய பிடிச்சி இழுக்கல, துன்பப்படுத்தல, சாட்டை வச்சு அடிக்கல, போட்டு கொடுக்கல, ஒண்ணும் செய்யல. ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நீயும் கிறிஸ்டியன் தானே? பக்கத்துல கை பிடிச்சிருக்க. நீயும் கிறிஸ்தவன் தானே? எவ்வளவு பெரிய கேள்வி பாருங்க. இந்த கேள்விக்கு ஐயா சொல்றாரு, முதல்ல சொல்றாரு, அவர் எனக்கு யாருன்னு தெரியாது. ரெண்டாவது, சத்தியமா அவர் யாருன்னு. மூணாவது, அந்த ஆளுக்கு எனக்கும் தொடர்பு. என்ன கேள்வி கேட்டாங்க? பேச பேச்சு ரத்த சாட்சி அளவாக்கும். ரத்த சாட்சியை கூட உட்கார மதிப்பு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்ததாக்கும். ஏன்னா நான் நடப்பேங்கிற நினைப்பு யாருக்கு? ஆனா தாவீது அப்படி சொல்லல. எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவரே உம்மது வழிகளை விட்டு என்னை தப்ப விட்டுறாதீங்க, நீங்க காத்துக்கோங்க, நீங்க காத்துக்கன்னு சொல்ற ஆளெல்லாம் ஜெபத்துல கண்டிப்பா காத்துக்கிறாங்க. பக்கத்துல வைத்து சொல்லுங்க, பாரத்தை அவர் மேல போடணும்னு நினைச்சுட்டா அதுக்கு ஒரே வழி ஜெபம் தான். ஜெபம் இல்லாம மேல பாரத்தையும் போட முடியாது, மேல இருந்து வல்லமையும் வாங்க முடியாது. நடக்கும் போது ஜெபிக்கிறேன், படுக்கும் போது ஜெபிக்கிறேன், வண்டியில போகும்போது ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா நீ வண்டியில போகும்போது சும்மா நடக்கும் போது தான் மன்னிக்கியா, காலையில எந்திரிச்சு ஒரு தனியா நேரம் ஒதுக்கி அதெல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து ஒரு நோட் எடுத்துக்கங்க. சரி, ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்துக்கோங்க, நடந்துக்கிட்டு எழுதி பாருங்க. அப்படி எழுதுற ஸ்கில் யாராவது இருக்கீங்களா? நடந்துகிட்டே எழுதுற பழக்கம், விறுவிறு ஓடிக்கிட்டே கிடுகிடு எழுதுற பழக்கம், நீங்களா எழுதுற பழக்கம் இருக்கா? ஆனா நீங்க மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னா தெய்வம் இதயத்தில் என்ன செய்யணுமா? பக்கத்துல கை பிடிச்சுங்க, ஏன் பழக சொல்லுங்க, ஏன் பழக, ஒரு இடத்துல பேசாம இரு பழக, ஒரு எழுதுக்கும் பழக, எழுதின பிறகு ஓடு பழக. அப்ப இருதயத்துல எழுதுனதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ணி வச்சிருக்கேன்? எத்தனை பேருக்கு ஒரு 20 வருஷம் தெரியும்? கை வைத்து 20 வருஷம் எனக்கு தெரியும். தோராயமா சொல்றோம், 20 வருஷமாவது எனக்கு தெரியும் நினைக்கிறேன். கை வைக்க ஆண்கள் எப்படி பைபிளே படிக்கிறது இல்லை நினைக்கிறேன், படிக்கிறேன். ஒரு 20 வருஷம் தெரியும் சொல்றாங்க. 50 வருஷம், 100 வருஷம், இப்ப பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, 100 வருஷத்துக்கு உள்ள வச்சிருக்கீங்க, 100 செயல்பாட்டுல இருக்கான்னு உள்ள வச்சிருக்கோம். என்ன செய்யணும்? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உள்ள சேர்த்து வைக்கிறது இல்ல. என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்னா சேர்த்து வைக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. அவர் எழுதுறதுக்கு என் இருதயத்தை கொடுத்திருக்கேன்னு அர்த்தம். நீங்க 1000 வசனம் படிக்க வேண்டாம், ஒரு வசனம் படிச்சு அந்த ஒரு வசனத்தை எங்க எழுத சொல்லணும்? நீங்க போய் முயற்சி செஞ்சு பாருங்க. சரியா? ஏதாவது ஒரு வசனத்தை எடுக்கணும். மத்த 5ல இருந்து ஏதாவது
ஏன்னா அதான் சூப்பரா இருக்கும். ஆவியில எளிமையில இருந்து ஆரம்பிக்குங்க. ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த வசனத்தை என் இருதயத்துல எழுதுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபத்துல உண்மையா உத்தமமான இருதயத்தோட போய் உட்கார்ந்து வெளியில வாங்களேன், உங்க அவயவம் நீங்க சொல்றதை கேட்கும். பொய்யா வாயிலிருந்து வருதா, ஆண்டவரே பொய் பேசக்கூடாதுன்னு எழுதிருக்கீங்களா ஆண்டவரே, பொய்னாவை வேண்டாம் சொல்லிருக்கீங்களா ஆண்டவரே, அதை இருதயத்துல கொஞ்சம் எழுதுங்களேன் சொல்லி உட்கார்ந்து செவிங்க. பார்த்தா உங்க நாக்கு உங்க கண்ட்ரோலுக்கு கரெக்டா வந்துடும். பக்கத்துல சொல்லுங்க, இங்க தொடாம இங்க தொடாம இது ஒண்ணு செயல்படும். அல்லேலூயா. அப்ப முதல்ல வார்த்தை பக்கத்துல கை பிடிச்சு நம்ம வார்த்தையில நடக்க நடக்க உள்ள சந்தோஷம் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்ப, பெருகிட்டே இருக்கு. முதல்ல வசனத்தோடு வந்துச்சு. அடுத்து என்ன, வல்லமையோடு. என்னத்தோட? வல்லமைனா என்னங்க? நல்ல கையை தட்டி அபிஷேகத்துல நிறைஞ்சு கையை தட்டி அபிஷேகத்துல நிறைஞ்சு 2 பேர் பல்லங்களை உடைச்சு பாறையை கிழிச்சு, அதுவா வல்லமை? அதுவா வல்லமை? பரிசுத்த ஆவியுடைய வல்லமையோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவ வல்லமை என்ன செய்யும்னா, இருள்ல இருக்கிற ஒருத்தனை வெளிச்சத்துக்கு இழுத்துட்டு வர்றதுதான் கர்த்தருடைய வல்லமை. நீங்க எல்லாம் தேவ வல்லமையினால நிறைக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் தெரியுமா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. உருள்றதோ பெறுறதோ ரெண்டாவது. உங்ககிட்ட தேவ வல்லமை இருந்துச்சுன்னா ரட்சிக்கப்படாத ஆட்களையும் தெய்வத்துக்குள்ள இழுத்துட்டு வர்ற சக்தி உள்ள இருக்குன்னு அர்த்தம். நான் மட்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். சபைக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆளை நான் சபைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க கை வைக்க ஆசிரமா நீங்க 1 2 3 4 5 6 7 பூரணமா பக்கத்துல இப்ப மீதி கால்லாம் கை பிடிச்சு கேளுங்க. ரொம்ப வல்லமை உள்ள கிடக்கும். சும்மா ரொம்ப வல்லமை உள்ள கிடக்கும். யூஸ் இல்லாம ஒரு வல்லமை ஆயிடும். என்னால ஒரு ஆத்மாவை தெய்வத்துக்கிட்ட எடுத்துட்டு வர முடியல, ஒரு குடியில இருக்கிறவன விடுதலை ஆக்க முடியல, ஒரு பிசாசுடைய பிடியில இருக்கிறவன விடுதலை ஆக்க முடியல. ஆனா நான் எதுல அனுபவப்பட்டிருக்கிறேன்னா, அப்போ வல்லமை என்ன செய்யும்னா, வாசிங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை கவனிங்க. இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கனாலே உங்க எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. அந்த பொக்கிஷத்துக்கு பேர் என்னன்னா சுவிசேஷம். சத்தமா சொல்லுங்க, என்ன பொக்கிஷம்? என்ன பொக்கிஷம் அது? என்ன அர்த்தம்? இயேசப்பா உங்க பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், உங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுக்கு ஒரு வல்லமை உள்ளவர், அவருடைய ரட்சகர். இந்த சுவிசேஷ செய்தியே ஒரு வல்லமை நிறைஞ்ச பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை இங்க இருக்கிற அத்தனை பேருடைய இதயத்துக்குள்ள யார் வச்சிருக்காங்க? ஆண்டவர் வச்சிருக்காரு. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசப்பா எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்றவங்க கை வைத்து பார்க்கலாம். வா, இவ்வளவு பேருக்கு நன்மை ஏதாவது ஒரு பேர் நான் சொல்லட்டா? தெய்வம் ரொம்ப சுயநலமான ஆளு. என்ன உங்களுக்கு நன்மை செய்யறாருன்னா சும்மா ஒண்ணும் செய்யல. அது ஒரு பொக்கிஷம்.
நிமிஷம் அந்த நன்மையை எங்கெல்லாம் சொல்றீங்களோ, சொல்லுங்க, அந்த நன்மையை எங்கெல்லாம் சொல்றீங்களோ அது அங்கெல்லாம் ஒரு வேலை செய்யும். சொன்னா கடன் பிரச்சனையில இருந்திருப்பீங்க. இயேசு சுவாமி உங்க கடன் பிரச்சனையில இருந்து உங்களை விடுதலை ஆக்கியிருக்காரு. விடுதலை ஆக்கின உடனே நீங்க ஒரு பிரமாதமான ஒரு வேலை செய்வீங்க. என்ன செய்வீங்கன்னா, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்குள்ள ஓடி வந்து, தவறு கிடையாது, நேரம் ஓடி வந்து நேரம் முன்னாடி நின்று மைக்க பிடிச்சு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சரி சொல்லிட்டு, ஆண்டவருடைய கடன் பிரச்சனையில இருந்து கடன் நெருங்கிய நீங்க மாத்தினார், அல்லேலூயா அப்படின்னு கணக்கு முன்னாடி சொன்ன உடனே இங்க இருக்க ஒரு 4 பேர் சொல்லுவீங்க, இதெல்லாம் ஒரு சாட்சி. என்னது இதெல்லாம்? அதுவே நீங்க எங்கேயாவது நடந்து போயிட்டு இருப்பீங்க. அப்ப பக்கத்துல திடீர்னு யாராவது ஒரு சோகமா நடந்து போவாங்க. இப்ப நீங்க போய் கேட்பீங்க, என்னங்க ஆச்சு? அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப கடன் பிரச்சனைங்க. என்ன பிரச்சனை? ரொம்ப. இப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, பொக்கிஷம் ஒண்ணு இருக்கு. என்ன பொக்கிஷம் இருக்கு? இயேசு சுவாமி ஒருத்தர் என் கடன் பிரச்சனையை மாத்தினாரு, உங்க கடன் பிரச்சனையும். அத அங்க சொல்லவே மாட்டோம். திருப்பி கை கொடுங்க. எத்தனை பேருக்கு ஆண்டு நன்மை செஞ்சிருக்காரு? உண்மையா இருதயத்திலிருந்து சொல்லணும். எத்தனை பேர் அந்த நன்மையை நிறைய பேருக்கு சொல்லிருக்கீங்க? சுவிசேஷத்தோட சேர்ந்து உங்களுக்கு செய்த ஆண்டவருடைய நன்மைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு வல்லமை. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த உள்ள இருக்கிற பொக்கிஷம் சும்மா ஒண்ணும் தெரியாது. ஏன்? இது மண்பாண்டத்துக்குள்ள இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, மண்பாண்டத்துக்குள்ள இருக்கு. ஜெபம் மண்பாண்டத்துக்குள்ள இருக்கு, வசனம் மண்பாண்டத்துக்குள்ள இருக்கு, சாட்சி மண்பாண்டத்துக்குள்ள இருக்கு, எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? மண்பாண்டத்துக்குள்ள இருக்கு. அது வெளியில இருக்கிற ஆளுக்கு தெரியும். இப்ப அது தெரியும். எப்படி சார் தெரியலாம் கேட்டா, அடுத்த வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மண்பாண்ட வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க, கொஞ்சம் வெளியில போகுது. எங்க போகுது? சொல்லணும், எங்க போகுது? கொஞ்சம் வெளியில போய் நின்னா தூரத்துல இருக்கிற பாக்குறாரு, என்ன சார் இந்த மண்பாண்டம் ஒரு மாதிரி நின்னுட்டே இருக்குன்னு சொல்லி கீழே இருந்து ஒரு இவ்வளவு சைஸுக்கு ஒன்னு எடுப்பாரு. என்னது? சொல்லுங்க. ஒரு கல்லு ஒன்று. கல்லு எடுத்தவருக்கு சும்மா இருக்காது பாத்தீங்களா? ஏன்னா நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு எரி எரிவார். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு எரி எரிவார். அந்த எரிக்கு அவமானம் பேர் வைக்கலாம், நிந்தனைன்னு பேர் வைக்கலாம், இல்ல அடி அடின்னு பேர் வைக்கலாம், என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். அந்த ஒரு கல்லு ஓங்கி எதை பார்த்து எரிவார்னா, பானையை நோக்கி. இப்ப பானைக்குள்ள என்ன விழும்? சத்தமா சொல்லணும். வாட்ட விழுந்த பிறகுதான் எரிஞ்சவருக்கு தெரியும் உள்ள என்ன இருக்கு. உள்ள என்ன இருக்கு? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசப்பா வெளியில தெரியணும்னா ஓட்ட விழாம தெரியவே மாட்டாரு. அவர் நம்மளை கொஞ்சம் ஓட்டை ஆக்கிட்டா உள்ள இருந்து வெளியில தெரிவார். நாங்க அதுக்கெல்லாம் ரெடியே கிடையாது. ஆனா வல்லமை அது உள்ள ரொம்ப ஈஸியா போச்சு இல்லையா? நல்லா ஆலயத்துக்குள்ள பேசாம வந்தோமா, ஆராதிச்சோமா, துணிச்சோமா, அன்னை பாஷையில பேசணுமா, கடற்கடை நாங்க உருண்டோமா, பிறந்தோமா, கையை தட்டினோமா, வெளில போனோமா, எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்ல? அவமானப்பட வேண்டாம், அசிங்கப்பட வேண்டாம், யாருக்கும் சொல்ல வேண்டாம், நம்ம வேலை நம்ம உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு பேர் வல்லமையே. வல்லமையினால நிரப்பப்பட்டிருக்கிறீங்கன்னா இருள்ல இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சமா வைப்பார். நீங்க போய் எல்லாருக்கிட்டையும் ஈஸியா இயேசுவை பத்தி பேசாத சொல்லுங்க. பக்கத்துல நீங்க வல்லமையில நிரம்பி இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளமே ஈஸியா எல்லாருக்கிட்டையும் இயேசுவை பத்தி பேச ஆரம்பிச்சுருவீங்க. முதல்ல வசனத்துல நடக்கும் போது வர்ற சந்தோஷம், அடுத்து இயேசப்பா பத்தி சொல்லும் போது வர்ற
சந்தோஷம். மூணாவது தான் பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடு. இந்த ரெண்டும் கரெக்டா இருக்கிற ஆட்களுக்கு ஆண்டவரே, யாரு? பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வந்து என் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எந்த துன்பம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும், எந்த துக்கம் வந்தாலும் உங்களை கைவிடாம மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால நிரப்பி நடத்துகிற வேலை அவரோட. தயவு செஞ்சு இன்னைக்கு நம்ம வாசிச்ச அந்த வசனத்தை மனதில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நாட்கள் வருகிறது. இந்த நாட்கள் எப்படிப்பட்டதுன்னா கொடிய பஞ்சங்கள் உடைய நாட்கள். இங்க சாப்பாடு தண்ணிக்கு இடம் இல்லாம இருக்கும், அப்புறம் தங்குறதுக்கு இடமோ இப்படி ஆலயங்களோ அப்படின்னா இருக்கிற நாட்கள் இல்ல அது. அந்த நாள்ல நீங்களும் நானும் துக்க முகமா இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னா இப்பயே உங்க இருதய பலகையில யாரு கை வச்சு எழுத ஆரம்பிக்கணும்? தெய்வம் எழுதணும். வந்தோம் போனோம் இதுவரைக்கும் இருந்திருந்தீங்கன்னா அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, பிள்ளைமார்களே, நான் சொல்றேன் உங்களுக்கு, இனிமே அப்படி இருக்காதீங்க. வசனத்தை எடுத்து திறந்த ஆண்டவரே இதன்படி நடக்கிறதுக்கு நான் முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நேர்த்தியா அதை நடத்துவார். இனிமே சந்தோஷம் யாருடைய அடித்தளத்துல இருந்து வரப்போகுதுன்னா பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அச்சாணியில இருந்துதான் எனக்கு வரப்போகுது. வேற எதுல இருந்து வரப்போறது இல்லை. அது மட்டும் இல்ல, பக்கத்துல சொல்லுங்க, உங்களை பலருக்கும் மாதிரியா வேற வைப்பாராம் தெய்வம். போற இடத்துல இவங்களை பாருன்னு சொல்லுவாராம். இவங்க அடுத்தவங்க அப்படியே ராமன் சொல்லுங்களேன். நல்ல ஒரு 5 நிமிஷம் அமைதியா உண்மையுள்ள இருதயத்தோடு யதார்த்தம் உள்ள உணர்வுகளோடு ஆண்டவர்கிட்ட உண்மையா கேளுங்க. ஆண்டவரே இந்த கல்லுல எழுதி இருக்கிறது எங்க இருதயத்தை எழுதணும். ஆண்டவரே கல்லுல எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எங்க இருதய பலகையில எழுதணும். எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க நல்ல ஒரு 5 நிமிஷம் வாய் திறந்து எல்லாரும் நீங்க எப்படி எப்படிலாம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க சத்தம் ஒரு நல்ல எழுப்பட்டு நல்ல வாய் கொடுத்து எசப்பான்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே இருதயத்தை எழுதுங்க, ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் சொன்னேன் இல்லையா, உங்களை நோக்கி முழு இதயத்தோடு தேடுகிறேன்னு சங்கீதக்காரன் சொன்னது போல ஒரு கதறுதலோட ஏசப்பா உங்க வசனத்தை இருதயத்துல கீறிடுங்க, உங்க வார்த்தையை இருதயத்துல கீறிடுங்க ஐயா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ளும் வைத்து எழுதுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால கொஞ்சம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினால கல்லான இருதயங்கள் எல்லாம் சதையாய் மாறும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நாட்களிலே உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாய் இடைபடுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பார்க்கலாம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி தெய்வத்தை துதிக்க ஆரம்பிங்க. என் இருதயத்தை நான் திறக்கிற ஆண்டவரு, என் இருதயத்தை திறக்கிற ஆண்டவரு. ஒரு மனுஷனை எடுக்க முடியாத சந்தோஷம், ஒரு மனுஷனை எடுக்க முடியாத தேவ சமாதானம் இயேசுவின் நாமத்தினால இருதயத்தை ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ரஷதவனது அதியாதடா பகடக்க மனதுல பிரதனா தர்மராதி ஹரந்த முனையதியாதடா. இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய விரலை வைத்து இந்த கால வேளை எழுதும் 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 எழுதும். நல்லா கேளுங்க, விட்டு கொடுத்து கேளுங்க. வாலிப பிள்ளை கேளு. ஆண்டவரே இந்த வார்த்தையில எனக்கு நடக்க முடியல, இந்த வசனத்துல நடக்க முடியல. காரணம் இருதயத்துல நீங்க கை வைக்கிறதுக்கு நான் விடல ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நான் அதை செய்ய போறது இல்லை. உங்களுடைய வார்த்தைகளை என் இருதயத்துல எழுதும்படிக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரே உடைய கரங்கள்ல என்னை முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. உண்மையுள்ள இருதயத்தோடு யதார்த்த
இயேசுன்னு கூப்பிட ஆரம்பிங்க. இயேசுன்னு கூப்பிட ஆரம்பிங்க. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுன்னு சொல்ல சொல்ல சொல்லவே, இயேசுன்னு சொல்ல சொல்ல சொல்லவே வியாதிகள் நீங்கிக் கொண்டே இருக்கிறது. இயேசுன்னு சொல்ல சொல்ல சொல்லவே கற்கள் அறுந்து கொண்டே இருக்கிறது. இயேசுன்னு சொல்ல சொல்ல சொல்லவே வல்லமை புரிந்து கொண்டே இருக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வாயை திறந்த நாமத்தை உச்சரிக்க பார்க்கலாம். இயேசுப்பா கூப்பிடுறேன். இயேசுவே, இயேசுவே, இயேசையா, மகாரா ஷடகதா. அந்த நாமம் அற்புதத்தை செய்கிற நாமம், அந்த நாமம் அதிசயத்தை செய்கிற நாமம். இயேசுவின் நாமத்தினால இந்த சபையின் மீது தேவனுடைய ஆவியானவர் பலமாய் இந்த காலவேளை இறங்குவீராக, 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 இறங்குவீராக. ஷடமன கதட ரமதி யாத்ரா மௌன தடமா நவர கதடா அக்கடதோ வீர யாத்ரா. இயேசுவின் இந்த நாமத்திற்கு முன்பாக ஒரு சத்துருவுக்கு இடம் இல்லை, சாசுக்கு இடம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால ஆளுகை செய்கிற அந்தகாரத்தின் கிரிகள் வல்லமைகளும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே வெளியேறு. சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்க. இயேசுன்னு சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு பெரிய விடுதலையை இந்த காலத்தில் ஆண்டவரை கொடுக்கிறார். பலருடைய வியாதிகள், பலருடைய கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால இந்த காலங்களில் மறைகிறது, 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 மறைகிறது. மகரது தகதட தியாந்தடா மேபார துடடா லரஷடடா. Glory to God. ராஜாவுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணி அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்க. இயேசுப்பா, இயேசையா, கிருபை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, சகாயே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே. கர்த்தர் எளியவர்களை தேடி வருகிறார், எளியவர்களை தேடி வருகிறார். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்துகிறதற்கு அவரால் முடியும், எந்த மனுஷனையும் பலப்படுத்துகிறதற்கு அவரால் முடியும். பிள்ளைகளை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசையா, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை உங்க கையில கொடுத்துட்டேன், என் பிள்ளைகளை குடும்பத்தை உங்க கையில கொடுத்துட்டேன். என் மாறாத கணவன், மாறாத மனைவி, மாறாத பிள்ளைங்க இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்க, எங்க அப்பா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை கட்டி வைத்திருக்கிற கயிறுகள் எல்லாம் இந்த கால வேளை அறுபடுவதாக, அறுபடுவதாக, அறுபடுவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளை ஒரு பூரண விடுதலை இந்த சபையை ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, அற்புதமான மனுஷனை அசுத்தம் உள்ள உலகு பயன்படுத்துகிறீர்கள், நமக்கு நன்றி. பேசின நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுங்கி கீழ்ப்படுத்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கிருபை தருகிறார். இந்த ஜனங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன். விதைக்கப்பட்ட விதைகள் வளர்த்தப்பட்டும், சத்துருவின் கோட்டைகள் இடிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ வல்லமை இந்த சபை இன்று முதல் நடக்க கர்த்தர் இன்றும் அதிகமான அபிஷேகத்தில் வல்லமையில் கிருபை இந்த சபை கூட கர்த்தர் கொடுக்கிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அல்லேலூயா.